வணக்கம். நெகமம் அரசு மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவி சிந்தியா பேசுகின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உழைப்பின் மேன்மை. தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படினும் வீழ்ச்சி தன்னை விதியென விடாமல் வாழ்வில் உயர்த்தும் மட்டிலா உழைப்பே. உழைப்பின் வெற்றி உயர்வினை அளிக்கும். மலை போல் மனதை மகிழ்ச்சியால் நினைக்கும். தலைக்க செய்யும் தரணியில் உழைப்பே. வாழ்க்கை பயணத்தில் நாம் சாதனை சிகரத்தை அடைய நாம் செய்ய வேண்டிய மூலதனம் உழைப்பு. உழைப்பு, தளராத உழைப்பு. உழைப்பே உயர்வு. நம் தொழில் எதுவானாலும் அதை நேசித்து செய்ய வேண்டும். உழைப்பிற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு செயலும் உழைப்பில்தான் நிறைவு பெறுகிறது. எந்த தொழிலும் குறைந்தது அல்ல. செருப்பு தைப்பதும் ஒரு புனிதமான தொழிலே. திருவள்ளுவர் கூட திருக்குறளில் உழைப்பின் பயனை பற்றி குறிப்பிடுகையில் ஓயாமல் உழைப்பவர்கள் விதியை கூட தூர விரட்டி விடுவார்கள் என குறிப்பிடுகிறார். சிலர் சுய தொழில் நல்லது என்று நினைப்பார்கள். சிலர் அரசாங்க வேலைதான் சிறந்தது என்று நினைப்பார்கள். ஆனால் எல்லா வேலைகளிலும் கஷ்டம் இருக்கும். உழைக்காதவனுக்கு இன்பம் என்றுமே கிடைக்காது. சோம்பேறியை ஏழ்மை ஒன்றுதான் தொடர்ந்து பின்தொடரும். உழைக்க முற்படும் போதே வெற்றியை பற்றியும் நினைத்தல் கூடாது. நமது கடுமையான உழைப்பிற்கு எதையுமே ஈடாக்க முடியாது. உழைத்தால் வெற்றி நம் வீட்டு வாசல் கதவை தட்டியே தீரும் என்பதை நிரூபித்தவர் சர் ஐசக் நியூட்டன். ஒருமுறை உலகின் மிக பெரிய பணக்காரரான ராக் பெல்லரிடம் தங்களின் முன்னேற்றத்தின் ரகசியம் என்னவென்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் கடுமையான உழைப்பு என்பதுதான். வெற்றியை உருவாக்குவதில் உழைப்பு மிக பெரிய மூலதனம். அறிவு சார்ந்த உழைப்பானது முடியாது என்பதை கூட நம் கைப்பிடியில் கொண்டு வந்து சேர்க்கும். கடின உழைப்பு ஒன்றுதான் ஒருவனை வெற்றி நோக்கி கைப்பிடித்து அழைத்து செல்லும். வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி உழைப்புதான். உழைப்பின் சிகரம் கட்டாயம் வெற்றியாகத்தான் இருக்கும். அயராது உழைப்பு, கடினமான உழைப்பு, இதுதான் ஒருவனுடைய உயிர் மூச்சாக விளங்க வேண்டும். அதுதான் அவனது லட்சியமாக திகழ வேண்டும். ஒருவனுக்கு ஒன்றில் தோல்வி கிடைத்தால் அவனது உழைப்பு போதாது என்றுதானே பொருள். நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் கட்டாயம் வெற்றி பெற்றே தீருவேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அயராது உழைத்தால் அவன் வெற்றி பெறுவதிலிருந்து யாரும் அவனை தடுக்க முடியாது. ஒருவனுடைய உழைப்பு என்றுமே வீணாவதில்லை. அவன் எதிர்பார்த்த பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். பலன் கிடைக்கவில்லையே என்று மனம் தளர்ந்து உழைப்பதை விட்டுவிடக் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வங்கியில் பணம் போட்டு வந்தால் சில மாதங்களுக்கு பின்பு பெரிய தொகை சேர்ந்திருக்கும் அல்லவா? உழைப்பும் அப்படித்தான். பல மாதங்கள் தொடர்ந்து உழைத்து வந்தால் பெரிய பெரிய வெற்றிகளை நம்மால் பெற முடியும். உழைப்பின்றி உணவில்லை, உணவின்றி மனித வாழ்வில்லை என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.